வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சமூகறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, காலக்கோடு வந்து கேட்கப்படுகிறது. டைம்லைன் கேட்கப்படுகிறது. அதில் வந்து எளிமையாக 5 மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்றது இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து காலக்கோட்டில் நம்மளுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, 1900லேருந்து 950 வரைக்கும் மட்டுமே வந்து கேட்கப்படுகிறது. அதாவது வந்து 1900லேருந்து 950 வரைக்கும் ஏதாவது ஒரு 5 முக்கிய சம்பவங்களை மட்டுமே குறித்து காட்டுவதாக சொல்லப்படுகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1900லேருந்து 950 வரைக்கும் ஏதாவது ஒரு 20 வருடங்கள் மட்டுமே கேட்கப்படுகிறது. அந்த 20 வருடங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எளிமையாக பார்க்கலாம். 1900லேருந்து 920 வரைக்கும் கேட்கப்படலாம். 1900லேருந்து 920 வரைக்கும் கேட்கப்படலாம். இரண்டாவதாக 1910லிருந்து 1930 வரைக்கும் கேட்கப்படலாம். இது வந்து இரண்டாவது. மூன்றாவதாக 1920லிருந்து 1940 வரைக்கும் வந்து கேட்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1930லேருந்து 1950 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கலாம். 1950 இப்படி 1900லேருந்து 950 வரைக்கும் இதை வந்து 4 வகையாக பிரித்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக 5 மதிப்பெண்கள் வந்து பெற முடியும். இப்போ 1900லேருந்து 920 வரைக்கும் உங்களுக்கு காலக்கோடு கேட்டாங்கன்னா கட்டாயமாக 5 பகுதியில் வந்து உங்களுக்கு குறித்து காட்ட சொல்லுவாங்க. 5 பகுதிகள், அதாவது 5 சம்பவங்களை வந்து பார்த்தோன்னா 5 வரலாற்றில் நடந்த ஒரு 5 முக்கிய நூல்களை நீங்கள் குறித்து காட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 1910லேருந்து 930 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு 5 முக்கிய நூல்கள் வந்து நீங்கள் வந்து குறித்து காட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 1920லேருந்து 1940 வரைக்கும் நமக்கு காலக்கோடு கேட்டோன்னா ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு 5 முக்கிய நூல்களை வந்து நீங்கள் எளிமையாக குறித்து காட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 1930லேருந்து 50 வரைக்கும் கேட்டாங்கனாலும் அதே மாதிரி ஏதாவது ஒரு 5 முக்கிய நூல்களை வந்து நம்ம குறித்து காட்டுறதா இருக்குது. அப்போ பாருங்கள், வந்து 1900லேருந்து 920 வரைக்கும் 5 முக்கிய நூல்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எளிமையாக எழுதிடலாம். அதே மாதிரி 1910லேருந்து 30 வரைக்கும் ஏதாவது ஒரு 5 முக்கிய நூல்களை நீங்கள் படிச்சுக்கிட்டனால வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எழுதிடலாம். அதே மாதிரி 20லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 1940 வரைக்கும் ஏதாவது ஒரு 5 முக்கிய நூல்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 1930லேருந்து 1950 வரைக்கும் ஏதாவது ஒரு 5 முக்கிய நூல்கள். இப்படி 4 பிரிவாக பிரித்து நம்ம 5 முக்கிய நூல்களை நம்ம படிச்சுட்டோம்னா இதை மட்டுமே நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இதை மட்டுமே நம்ம எழுதினா ஈஸியாக 5 மதிப்பெண்கள் வந்து பெற முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காலக்கோட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 5 பகுதிகளை என்ன எடுத்துட்டோன்னா மொத்தமாக நம்ம 20 பகுதிகளை வந்து ஒரு 20 முக்கிய சம்பவங்களை மட்டுமே நம்ம படித்தோம்னா போதும். இந்த வருடத்துக்கான வந்து பார்த்தோன்னா இந்த 20 பகுதிகள் மட்டுமே படித்தா போதும். அதை மட்டுமே நம்ம வந்து எழுதிக்க முடியும். இந்த 20 பகுதியில் இன்னுமே நம்ம வந்து சுருக்கலாம். அதாவது வந்து 20 பகுதியில் இன்னுமே ஒரு 5 பகுதிகளை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா கட்டாயமாக ஒரு 15 பகுதிகள் மட்டுமே, அதாவது 5 பகுதிகளை மைனஸ் பண்ணோம்னா 15 பகுதியிலுமே மட்டும் படித்தாலே நம்ம வந்து பார்த்தோன்னா எளிமையாக 5 மதிப்பெண்கள் வந்து நம்ம பெற முடியுங்கிறத வந்து பார்க்கலாம். அதில் அந்த 5 பகுதியில் வந்து பார்த்தோன்னா எப்படியெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுக்காக சொல்லணும்னா, இப்போ 1900லேருந்து 920 வரைக்கும் ஒரு 5 பகுதிகள் படிக்கிறீங்கன்னா அந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா 20, அதாவது 1920ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா இங்கேயும் எழுத முடியும், இங்கேயும் எழுத முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 10ல் எழுதுனீங்கன்னா வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான் 30 செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கேயும் எழுத முடியும், இங்கேயும் எழுத முடியும். அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சம்பவத்தை வந்து நிகழ்வுகள் வந்து நம்ம கம்மி பண்ணி மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 5 நிகழ்வுகளே கம்மி பண்ணால் 15 நிகழ்வு மட்டுமே நம்ம படித்தோம்னா 1900லேருந்து 50 வரைக்கும் ஏதாவது ஒரு 15 நிகழ்வுகள் அதை எப்படி வந்து செலக்ட் பண்ணலாங்கிறத வந்து நாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த 15 பகுதியிலுமே மட்டுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து 5 மதிப்பெண்கள் வந்து பெற முடியும். இந்த 5 மதிப்பெண்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளானே இல்லாமல் வந்து நிறைய படிக்க சொல்லியிருப்போம். அவ்வளோலாம் படிக்க தேவையில்லை. இப்படி நம்ம பிரித்து படித்தோம்னாவே வந்து பார்த்தோன்னா எளிமையாக 5 மதிப்பெண்கள் பெற முடியும். நன்றி. இது எப்படி வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன பகுதிகளில் அந்த 15 பகுதிகளை செலக்ட் பண்ணி எளிமையாக வந்து அதையும் மட்டும் மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குற போது 5 மதிப்பெண்கள் பெற முடியுங்கிறது நம்பிக்கையுடன் கூறுகிறேன். நன்றி.